மயக்கம், டிசினஸ், தடுமாற்றம், இம்பேலன்ஸ், இது வந்து வழக்கமாக ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய ப்ராப்ளம். சில நேரங்களில் யங் பீப்புளுக்கும் இது வரலாம். காமனாக இது ஓல்ட் ஏஜில் தான் வரும். ஸோ இதனால் என்ன மேனிஃபெஸ்டேஷன், இது எதனால் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது காமனாக இந்த மாதிரி மயக்கம், இம்பேலன்ஸ் அப்படின்றதுக்கு பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ், ரொம்ப ஹை பிபி இருந்தாலும் சரி, லோ பிபி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தலை சுற்றல், இம்பேலன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஹை சுகர்ஸ், லோ சுகர்ஸ், இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் காதில் ஏதாவது ப்ராப்ளம், இன்னர் இயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், இன்னர் இயரையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுற நர்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி தலை சுற்றல் வரலாம். இம்பேலன்ஸும் வரலாம் கூட தலை சுற்றலோட. நிறைய நேரம் காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது, நிறைய டீஹைட்ரேஷன் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தலை சுற்றல் வர்றதுக்கான சான்சஸ். குறிப்பாக உட்காந்து எழுந்துக்கும் போது நிறைய நேரம் நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம், உட்காந்து எழுந்துக்கும் போது தலை சுத்தம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் டீஹைட்ரேஷன் இருக்கலாம், பிபி லோவாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோம் ரெமெடி பண்ணிக்கலாம், அடிக்குவேட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தலை சுத்தல் ரொம்ப சிவியராக இருந்தது, பார்வைகள் ரெண்டு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் முழுங்க முடியாமல் இருக்குது, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல, ஒரு பக்கம் கை கால் இயங்க மாட்டேங்குது, மரத்து போகுது, இப்படிலாம் இருந்தால் ஏதோ கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம்.